கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கட்டுகளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம். எனக்கு கட்டுகளும் உபத்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பவுல். தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களுக்கு, சுவிசேஷம் சொல்றவர்களுக்கு கட்டுகள் வரும், போராட்டம் வரும், எந்த நிலைமையில் கட்டு வரும். ஆனாலும் அவன் அறிந்திருந்தோம். அவன் தொடர்ந்து பவுல் என்ன பண்ணார்? அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே போனார். ஐயா, என்ன கட்டிடுவாங்க, அங்கே சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி, இங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடி, சபையை கட்டக்கூடாதபடி என்று சொல்லி ஊழியம் செய்யக்கூடாதபடி என்னை கட்டிடுவாங்கன்னு சொல்லி நினைக்காத தேவ பிள்ளைகளே. பவுல் சொல்கிறார், இந்த உபத்திரங்களும் கட்டுகளும் என்னை கட்டியிருக்கிறதுன்னு நான் உபத்திரங்களும் என்னை கட்டியிருக்கிறேன் அறிந்திருந்தோம், பரிசுத்த ஆவியினால் அறிந்திருந்தோம், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, எத்தனை உலகத்தில் எத்தனை பாடு உபத்திரங்கள் ஆண்டவர் இந்த உபத்திரங்கள் வரதான் செய்யும். ஊழியக்காரங்களுக்கு உபத்திரம் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 14 உங்களுக்கு உபத்திரம் பாடு உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருங்க வந்து யோவான்னு சொல்லுவார், அவங்களுக்கு பாடு உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்து. அப்போ அவர் பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஊழியக்காரனைய தேவ பிள்ளைங்க, இந்த பாடு உபத்திரம், ஆனால் இதெல்லாம் அறிந்திருந்து பாடு வரும், எனக்கு உபத்திரம் வரும், என்ன மனுஷனாலும் உபத்திரம் வரும், உலகத்தினாலும் அதிகாரத்தினாலும் உபத்திரம் வரும், ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய இயேசுக்காக செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். நான் மனுஷன், யார் என்ன சொன்னாலும் நான் தடை பண்ண முடியாது. கர்த்தர் என்ன செய்ய நினைக்காத யாராலும் தடை பண்ண முடியாது. பவுல் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தார். ஆண்டவருக்காக அவருக்கு தெரியும் எத்தனையோ நேரம் அவரை செயலுக்கு போட்டாங்க, எத்தனை நேரம் அவரை கட்டப்பட்டாங்க, எத்தனை நேரம் கப்பல் சேதம் வந்தது, எத்தனை நேரம் அடித்தாங்க. ஆனால் அவர் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருந்தார். எத்தனை நேரமே அவரை கட்டி சிறைச்சாலையில் கொண்டு போனாங்க தேவ பிள்ளைகளை. ஆனால் அவர் அறிந்திருந்து அவர் வெற்றிகரமாக கடந்து ஓட்டத்தை முடித்தார் என்று சொன்னார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு உபத்திரமும் பாடு வந்து கொண்டு உபத்திரத்தினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை, பாடுனால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கலந்தாங்க. எல்லா உபத்திர கட்டிலிருந்து பாடிலிருந்து விடுவிக்கவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தேவ பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, உள்ளே போவாங்க. ஆனால் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் கட்டிலிருந்து விடுவித்து ஆண்டவர் உங்களை ஜெயித்து கொடுக்கிறார், நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அந்த ஓட்டத்தை ஓடுற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு காலம் இந்த பூமியில் ஆண்டவருக்காக சுவிசேஷத்திற்காக என்ன நீங்கள் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கணும். அவங்கவுங்க கொடுக்கப்பட்டதில் ஓடிக்கொண்டே இருக்கணும். பவுலை போல நான் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தேன் என்று சொல்கிறான். உபத்திரங்களும் கட்டுகள் அவனுக்கு வந்தது, ஆனாலும் அவர் ஓட்டத்தை நிறுத்தவில்லை. சுவிசேஷம் சொல்லுகிற நிறுத்தவில்லை. அநேக மனுஷன் சொல்கிறார், இந்த கிராமத்தை வரக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று சொல்லுவாங்க. என்னன்னா பரவாயில்ல. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், கடவுள் கொடுத்த அதிகாரம், இயேசு கொடுத்த அதிகாரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உங்களை ஆளுவேன்னு சொல்வார். தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு ஊழியக்காரனும் இயேசு தான் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பேச்சை தான் கேட்கணும். தேவ பிள்ளைகளை, அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரம் பாடு எனக்கு எப்படி கட்டினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய ஓட்டத்தை நான் முடிப்பேன், ஆண்டவருடைய வேலை செய்வேன், சுவிசேஷத்தை செய்வேன், இந்த சபையை கட்டுவேன் என்று சொல்லி பாடுகிற வழியாக ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மேம்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த பாடல் உபத்திரம் எல்லா கட்டுகளையும் கடந்து போக உங்களுக்கு வழி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஊழியக்காரையே எந்த நிலவிலே நீ கட்டப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா கட்டு வந்து விடுதலை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். உபத்திரத்தை பாடு கண்டு கலங்காதே. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்றப்பா, இந்த உபத்திரத்திலிருந்து, இந்த பாண்டுல இருந்து, அப்பா நான் சுவிசேஷம் சொல்லப்படாதபடி கட்டப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படாதபடி கட்டப்பட்டிருந்து அறிந்திருந்தோம். அவரு அந்த ஓட்டத்தை முடித்தது போல நாங்கள் உங்களுடைய ஓட்டத்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஓடி முடிக்க நீர் எங்களுக்கு பிளர்ச்சி, தைரிய, வல்லமை, அதிகாரங்களை தரப்படியா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளையோட வல்லமை இறங்கிட்டே சொன்னாங்க. எல்லா கட்டுகளும் உடைக்கிறேன். எல்லாம் அறிந்திருந்தோம். பவுல் ஓட்டத்தை முடித்தார்.
எல்லாம் இருந்தோம். எந்த மனுஷன் உங்களுக்கு கட்டு நினைச்சாலும் கவலைப்படாதீங்க, தொடர்பு படுங்க, ஓட்டத்தை முடிங்க, ஓட்டத்தை ஓடி அந்த